சிறுத்தைகளும் ஒவ்வொருத்தரும் விடுதலை சிறுத்தைகளாக மாறுங்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. வசந்தி கணேசன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். முற்றதிகார தமிழ்நாடு முன்னணியில் உள்ள தளபதி ஸ்டாலின் தலைமையில் முன்னணியில் உள்ள தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒரு ஒற்றுமை எண்ணி பார்த்தால் தமிழ்நாடு பலருக்கும் பல மாநிலத்தவர்களுக்கும் உதாரணமாக இருக்கிறது. ஆனாலும் அதில் எனக்கு திருப்தி. அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, இந்த நேரத்தில் எவ்வளவோ பேரை விட்டு வந்திருக்கிறீர்கள். கூட்டம் கொஞ்சமாக இருக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை. ஆனால் கூர்மையான கொள்கை இருக்கிறது என்பதை பற்றி நான் அதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வசந்தி கணேசன் என்று என் சகோதரர் சொன்னார். முதலில் வீடு திருந்த வேண்டும், பிறகு நாட்டை அதுவாக தெரிந்து கொள்ளும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குடும்ப விளக்கு இருக்கிறது. அது ஒரு பெண் தலைவியே இருக்கிறார். அவளுக்கு தமிழச்சி என்ற உணர்வு வந்தால்தான் தமிழ்நாட்டில் தமிழ் வாழும், தமிழ் நிலம் வாழும். தமிழச்சி என்பதில் நான் பெருமை அடைகிறேன். தமிழ் மொழியை உயிராக நினைத்து உலக திருக்குறள் பேரவையில் தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் உலக பொதுமறையாகி இருக்கிறது என்றால் அது என் தாய்மொழி, நம் தாய்மொழி. மன்னிக்க வேண்டும், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு முக்கியமாக வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். நான் ஒரு மெட்ரிகுலேஷனில் வேலை பார்த்த ஒரு பிரின்சிபல். அங்கு கொள்கையே என்னவென்றால் டோன்ட் டாக் இன் தமிழ், டோன்ட் டாக் இன் தமிழ். இதை மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொடுமை எனக்கு நடந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த பள்ளியை விட்டு விலகி வந்துவிட்டேன். டோன்ட் டாக் இன் தமிழ் எனக்கு வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அது என்னோட உயிரோடு கலந்தது. எனக்கு அது வராது அப்படின்னு வேலையை பணியை விட்டு வந்துவிட்டேன். முதலில் பெண்களுக்கு வீட்டில் தமிழ் உணர்வோடு பிள்ளைகளிடம் பேச வேண்டும். நம்ம ஏன் இப்படி கூட்டமாக வந்து திருத்தலை? ஏன் இந்த மக்களுக்கு தமிழ் மீது நம்ம மொழிங்கிறது தெரியலை? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். கேசவன் ஒரு பையன் இருந்தான். கேசவன் ஒரு பையன் இருந்தாங்க. நான் மீட்டிங் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மனக்குமுறலை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கேசவன்னா என்ன? கேசவன்னா மயூர், கேசத்தை உடையவன். ஒரு பையன் எந்திரிச்சு மயிராண்டின்ட்டான். உடனே அவங்க வீட்டிலேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இது முதல்வர் வரைக்கும் போய் அப்புறம் இப்படி கேசவன் நீங்கள் வச்சிருக்க பேருக்கு அர்த்தம் அதுதாம்மா அப்படின்னு. அதுதாம்மா அர்த்தம். இதுவும் ஒரு காரணம் தான். பிள்ளைகிட்ட தமிழ் உணர்வை ஊட்டுறேன் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் தான். பள்ளியை விட்டு விலகி வந்தது. தமிழச்சியாக இருக்கிறது என்றால் நான் தமிழ் சாதியை சார்ந்தவன். வேறு எந்த சாதியிலும் என்னை இணைக்க முடியாது. தமிழ் சாதி இரண்டரையும் வேறு. ஆனால் அந்த சாதி மதத்தை நம்பி தழுவி இருக்கிறது. அந்த மதம் பார்ப்பனியத்தை தழுவி வருகிறது. பார்ப்பனியம் பார்ப்பனர்களால் கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் தான் சொன்னார்கள் நீச பாஷை என்று. குதிக்கும் மனசு தமிழை நீச பாஷை என்று சொல்லுகிறார்கள். அதுவும் பிராமணர் சங்க கூட்டங்களில் இதைத்தான் சொல்கிறாங்க. நமக்கு உணர்வு இல்லையாங்க? நமக்கு உணர்வு இல்லையா? கடந்த ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஹிந்தி,
இந்த தமிழ்நாடு முன்னணியில் வரணும்னா தமிழக அரசை ஆண்டு கொண்டு இருப்பது ஒரு தமிழர் என்றால் இந்த மாதிரி நீச பாஷைன்னு சொல்கிறத ஒழிக்கணும். அவன் எவ்வளோ தைரியமாக பார்ப்பனன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நீச பாஷை தமிழ் என்று சொல்லுவான். அதே போல் சமஸ்கிருதத்தை ரகசியமாக மக்கள் மத்தியில் ஊடுருவ செய்கிறார். விஷவாயுவை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ரகசியமாக செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு பெரும் காரணம் பெண்களின் மூடத்தனம். ஒழுக்கம் என்பதற்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. அது இப்போ தமிழனுக்குத்தான் வேண்டும். மானமும் அறிவும் தமிழனுக்கு வேண்டும். தந்தை பெரியார் சொன்னார், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில்களும் மண்டை சுரப்பை உலகுகளும் மணக்குகையில் சிறுத்தைகளும் ஒவ்வொருத்தரும் விடுதலை சிறுத்தைகளாக மாறுங்கள். சிறுத்தைகளாக மாறுங்கள். நாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் இலங்கைக்கோ கன்னியாகுமரிக்கோ இடையில கடல் அடியில் அழகழகான கட்டிடங்கள் தெருக்கள் இருக்கின்றன. அப்போ முந்தி எப்படி இருந்திருக்கு? கன்னியாகுமரியோட இலங்கையும் ஒன்று சேர்ந்து இருந்திருக்கு. இன்றைக்கு ஈழத்தமிழருக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த ஈழமும் தமிழகமும் ஒன்று சேர்ந்து இருந்த காலம் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால தான் நம்ம மனசுக்கு அவ்வளோ வேதனை வரும். ஈழத்தமிழர் என்றால் திருமாவை விட இன்னொருத்தர் தேவை. திருமாவை விட இன்னொரு அழகான தமிழன், அழகானங்கிறது கருப்பு சிவப்பு சொல்கிறேன், பச்சை தமிழன். அந்த பச்சை தமிழன் போல நம் தமிழ்நாடு எப்போ வரும்? எப்போ தேவை? தமிழ்நாடு உணர்ச்சி வரணுமே, அது வரலையே. கோயில்களில் மதம் ஒரு மிருகத்தனமான ஒரு உணர்வு, மிருகத்தனமான உணர்வு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வயலூர் முருகன் கோயிலில் தமிழக அரசு அனுமதித்த ஆர்டர் போட்ட 2 தமிழ் பூசாரியாக சேர்ந்துருக்காங்க. கவர்மெண்ட் அப்பாயிண்டட் தமிழ் பூசாரிகள் 2 பேர் வயலூர் முருகன் கோயிலில். ஆனாலும் அங்கே கருவறைக்குள்ளே இருக்கிறது பாப்பார பையன். அவன் எப்படி வந்தான்? என்னென்ன வழிகளில் வந்திருப்பான்? இந்த 2 பேரும் தனியாக நிற்கிறாங்க. இப்போ அமைச்சர் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க அமைச்சர் கண்ணிலே படக்கூடாதுன்னு சரியாக நிற்க வச்சதாக நான் கேள்விப்பட்டேன். வயிறு எரியுது, நெஞ்சு எரியுது. எதையாவது ஒன்று செஞ்சுட்டு தமிழுக்காக வாழ்ந்தோங்கிற பேரை வாங்கிட்டு நம்ம போயிடலாமான்னு வரும். அது இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் தமிழுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சவங்கன்னு நினச்சி பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சோன்னு நினச்சி பார்க்குறோம். சும்மா கூட்டங்களுக்கு வர்றதும் போனதும் அந்த பெண்களை திருத்துறதுனா எப்படி திருத்துறது? நான் முன்னாடி நிற்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்த பெண்மணிகள் கண்மணிகள் தான், தமிழச்சிகள், சுத்தமான தமிழச்சிகள். ஆண் பெண் வேறுபாடு நான் பார்க்கவில்லை. தமிழ் உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். உங்கள் முன்னாடி நிற்கிறது ஒரு பிள்ளை, இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கறதுனால இப்படி திரும்பி பார்க்கும், இப்படி தான் பார்க்கும். அந்த பிள்ளைக்கு உணர்வு ஊட்டுங்க. ஐ டோன்ட் லைக் தமிழ், ஐ டோன்ட். அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க? என் பிள்ளைக்கு தமிழே தெரியாது சொல்கிறாங்களா இல்லையா? என் பிள்ளைக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் மேலே அவ்வளோ மோகம். ஆனால் இன்றைக்கி நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது என் முன்னாடி ஒரு ஆட்டோ, தமிழன்டா அப்படியே பார்த்துட்டே வந்து அவ்வளோ இனிமை, மனசுக்குள்ள அவ்வளோ சுகமாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் உங்களை எல்லோரையும் எங்கள் பள்ளிக்கு வரும்போது பள்ளி ஒன்று ஆரம்பித்தேன். டோன்ட் டாக் இன் தமிழ்னு சொன்னோன்னே அன்னை தமிழில் பயில்வோம் ஆங்கிலமும் அறிவோம்னு நோட்டீஸ் கொடுத்தேன். சரியா? அன்னை தமிழில் பயில்வோம் ஆங்கிலமும் அறிவோம். அப்படி தான் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தேன். ஏன்னா வெறி
மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழை எவ்வளோ கொள்றாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு வெறி. அந்த பள்ளியின் பெயராலே தான் அந்த இடமே அமைந்திருக்கிறது. இதைவிட பேரறிஞர் அண்ணாவை 1967 அவர் முதலமைச்சரான பிறகு அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? பார்த்தா ஒரு என்னமோ எந்த வேட்டி கரை வேட்டி கட்டிக்கிட்டு வாய் நிறையா வெத்தலை போட்டுக்கிட்டு பல்லு கரை போடாது இந்த ஆளுக்கு எப்படி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிருபர்கள்லாம் கேட்குறாங்க. ஃபில்ட்ரேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஃபில்ட்ரேஷனாக என்ன? நீட்டு தான், இப்போ இருக்க நீட்டு தான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது 10th படித்த உடனே அந்த பிள்ளைகளை வந்து ஃபில்ட்ரு பண்ணி காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ கல்வி நிதி ஏன் கொடுக்கல? இந்த பாப்பார பையன் ஏன் கொடுக்கல? கல்வியை பிடிச்சோம்னா நல்லா கரைச்சி விட்டுடலாம், பிள்ளைகளுக்கு எதுவும் முன்னேற்றம் இருக்காது. ஆனால் அதுவே வெறியாகி விட்டது, வெறித்தனமாக ஆயிடுச்சு. இன்னும் கல்வியிலும் முதன்மை பெற வேண்டும், எல்லாத்திலையும் முதன்மை பெற வேண்டுங்கிற ஒரு வெறித்தன்மை ஊட்டிட்டு. அப்படியா வேற எங்கள் அண்ணா அந்த மாதிரி வந்து சொல்லும்போது நிருபர்கள் கேட்டிருக்காங்க கேள்வி, வாட் டு யூ திங்க் அபவுட் ஃபில்ட்ரேஷன் இன் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன்? மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷனோட ஃபில்டர் பண்ணிட்டு விடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க மேலே வந்துடக்கூடாதுங்கிறான், தமிழை மேலே வந்துடக்கூடாதுங்க. இன்றைக்கி ஆட்டோவில் தமிழண்டான்னு போட்டது மாதிரி எல்லாரும் தமிழ் உணர்வை அவங்க இதில் காமிக்கணும். அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்ல தெரியுமாங்க? ஆஃப்டர் consultation, I come to a conclusion about filtration in matriculation examination of students population whose parents' main occupation is cultivation in our nation. ஒரே வழி, தமிழன் படித்தா ஆங்கிலம் வராதா? தமிழனை விட அழகாக ஆங்கிலம் பேசுகிறவன் ஒருத்தர் இங்கே இல்லையா? மத்திய அரசு என்ன கூட்டம் போட்டால் என்ன மாதிரி ராஜா பேசுகிறார், எப்படி பேசுகிறார்? தாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு நாள் சொல்லியிருக்காரு, ஏங்க 1 கோடிக்கு நான் கார் வாங்கியிருக்கேன். நல்லா கேளுங்க சார், உடன்பிறப்பே நல்லா கேளுங்க. 1 கோடிக்கு நான் கார் வாங்கியிருக்கேன், என் ஜாதி மாறிடுமா? என்னோட ஜாதி மாறிடுமா? அந்த சாதியை பிரித்தவன் பார்ப்பான், அந்த சாதியை பிரித்தவன் பார்ப்பான். அந்த எதிர்ப்பை நாம் அவர்களை அந்த பார்ப்பனியத்தை அளிக்க வேண்டும். அது எங்கிருந்து தொடங்க வேண்டும்? வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்க மனைவி குடும்பத்தினர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களோ தெரியும். ஆனால் இந்த உணர்வு வரணும். ஒரு ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது, ஆபத்து தமிழரை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நான் எந்த இடத்தையும் எந்த பேப்பரை பார்த்தாலும் சரி, இதையும் பார்த்தாலும் சரி, அந்த தமிழ் உணர்வோடு செய்கிறாங்களா இல்லையா? அதை அழிக்கிறதுக்கா? சோமோ பிரதமோ விவித கந்தர்வோ விவித குப்தா சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்தன சாதியே சரண்ய தன்மே கௌரி நாராயண நமோஸ்துதே. ஏண்டா 10,000 கெட்ட வார்த்தையை போட்டுட்டு நீ சமஸ்கிருதத்தை கொண்டாடு. இந்த இது தெரிஞ்சிருந்தா என் குடும்ப பெண்கள் தமிழச்சிகள் யாரும் தாலி கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்தில் அந்த ஒரு இதில் வந்து எனக்கும் மனைவியாகின பிறகு இங்கே உட்கார்ந்திருக்கும் மாப்பிள்ளைக்கும் மனைவியாக ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். அவன் சோமோ பிரதமோ வீர கந்தர்வோன்னு. இந்த இருட்டுக்குள் நாம் இருக்க வேண்டுமா? வெளிச்சத்துக்கு என்னைக்கு தான் இது வரலைன்னா இன்றைக்கி இப்படி இருக்க பிள்ளைகள் வளரும் போது அவர்கள் நாட்டு மொழி தமிழ் மொழியாக இருக்காது. அவர்களுக்கு நாம் எந்த நன்மையும் செய்யவில்லை, வாரிசுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. திருமாவோட பிறந்த நாள் 17 எவ்வளோ அழகாக ஒரு ஐபிஎஸ் பேசுனாங்க, என்ன அருமைப்பா, அவ்வளோ அருமையாக பேசுனாங்க. அந்த தமிழனுக்கு தாங்க அந்த திறமை இருக்கும், வேறு யாருக்குமே இருக்காது. எனவே இந்த கூட்டத்தில் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.